ஸோ நீங்கள் படித்தது ஜஸ்ட் அப்படியே ரீகால் பண்ணிக்கோங்க, என்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்லைனில் யாராவது ஒருத்தர் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கிளியராக இருக்கா? ஆடியோ வீடியோ கிளியரா? கொஞ்சம் வேகமாக ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா? என்னாச்சுமா, இருக்கீங்களா இல்லையாம்மா ஆன்லைனில்? சார் கிளியராக கேட்குது சார். ஏன்ப்பா இவ்வளோ சொல்கிறதுக்கு இவ்வளோ நேரம்? ஸோ சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் அப்படிங்கிறதுல ப்ளீஸ் க்ளோஸ் யுவர் நோட்ஸ் அண்ட் புக்ஸ். எவ்வளோ படிச்சிருக்கீங்கன்னு பார்ப்போம், எவ்வளோ ரீகால் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். நல்லா சவுண்டாக பேசணும், நல்லா சத்தமாக சொல்லுங்கள். ஸோ ஆன்லைனில் இருக்கிறவங்களுக்கு ஸோ ரொம்ப முக்கியமாக அப்படியே நீங்கள் கொஞ்சம் அமைதியாக கேட்டுவாங்க. உங்களை இண்டிவிஜுவலாக கேட்டால் மட்டும் சொல்லுங்கள். உங்களை இண்டிவிஜுவலாக கேட்டால் மட்டும் சொல்லுங்கள் பார்ப்போம். எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற வார்த்தை எந்த மொழிச்சொல்? கிரீக் வேர்டு அப்படிங்கிறது. எந்த இரு மொழிச்சொல்? ஐகோ அண்டு நிமிக்ஸ். ஐகோ அண்டு நிமிக்ஸ். ஐகோன்னு நம்ம ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவோம். நிமிக்ஸ்னா அட்மினிஸ்ட்ரேஷன். நிமிக்ஸ்னா அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது. Who is called the father of economics? Adam Smith. So father of modern economics? James Keynes. அதே மாதிரி மைக்ரோ எக்கனாமிக்ஸோட ஃபாதர்னு கேட்டாலும் ஸோ ஆல்ஃபிரட் மார்ஷல் அப்படிங்கிறது. ஸோ வெல்த்னா இருப்பா ஆடம் ஸ்மித்து. மேக்ரோனா தான் அது ஆல்ஃபிரட் மார்ஷல், மைக்ரோனா ஆடம் ஸ்மித்து. மைக்ரோனா ஆடம் ஸ்மித்து. அப்போ வெல்த்னா யாரு? ஆடம் ஸ்மித்து. வெல்த் ஆஃப் தி நேஷன்னா ஆடம் ஸ்மித்து. டிவிஷன் ஆஃப் ஒர்க்னா ஆடம் ஸ்மித்து. வெல்த் ஆஃப் தி நேஷன் எந்த வருஷம் எழுதப்பட்டுச்சு? 1776. 1776. அப்போ ஹெல்த்னா யாரு? ஆல்ஃபிரட் மார்ஷல். ஆல்ஃபிரட் மார்ஷல். ஹெல்த்னா யாரு? ஆல்ஃபிரட் மார்ஷல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஸோ ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் பிரின்சிபல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறத எந்த வருஷம் எழுதினாரு? 1890 அப்படிங்கிறது. 1890. அப்போ யார் டிமாண்ட் லா கொடுத்தது? யார் டிமாண்ட் லா? ஆல்ஃபிரட் மார்ஷல். ஆல்ஃபிரட் மார்ஷல். டிமாண்ட் லாவுக்கு வேறு என்ன பெயர்? இன்வர்ஸ் லா, டிமாண்ட் லா. இன்வர்ஸ் லா, டிமாண்ட் லா. யார் யாருக்கு இடையில இன்வர்ஸ் இருக்கு? பிரைஸுக்கும் டிமாண்டுக்கும். பிரைஸுக்கும் டிமாண்டுக்கும். இதுதான் என்ன லா? டிமாண்ட் லா. ஸோ டிமாண்ட் லா அப்படிங்கிறது யாரோட நடவடிக்கை? கன்சியூமரோட பிஹேவியர், நுகர்வோரது நடவடிக்கை. கன்சியூமர் பிஹேவியர் ஆனது நுகர்வோரது நடவடிக்கை அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். கன்சியூமரோட பிஹேவியர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம சொல்லியிருந்தோம், இந்த இடத்துல எது கூடுச்சுன்னா எது குறையும்? பிரைஸ் கூடுச்சுன்னா டிமாண்ட் குறையும், பிரைஸ் குறைஞ்சிச்சுன்னா டிமாண்ட் கூடும். இதுதான் என்னலா? டிமாண்ட் லா. ஸோ இன்வர்ஸ் லா. யாரோட நடவடிக்கை? கன்சியூமரோட நடவடிக்கை அப்படிங்கிறது. அப்போ சப்ளை லா அப்படிங்கிறது பிரைஸ் கூடுச்சு அப்படின்னு சொன்னா அவர் சப்ளையை கூட்டிக்குவார். பிரைஸ் குறைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா சப்ளையை குறைச்சிக்குவார். இதுதான் சப்ளை லா. இது வந்து செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. இது யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ? செல்லர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அப்போ குரோத்னா யாரு? பால் சாமுவேல்சன். குரோத்னா யாரு? பால் சாமுவேல்சன். ஸ்கார்சிட்டினா யாரு? லயனல் ராபின்சன். லயனல் ராபின்சன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். சைஸ் அடிப்படையில் எத்தனை வகையா பிரிச்சோம்? 2 வகையா பிரிச்சோம். மைக்ரோன்னு சொல்லக்கூடாது, 2 வகையா பிரிச்சோம். என்னென்னவா பிரிச்சோம்னா தான் மைக்ரோ மேக்ரோ சொல்லணும். சரியா? என்னென்ன வகையா பிரிச்சோம்? மைக்ரோ அண்டு மேக்ரோ. மைக்ரோ அப்படின்னு சொன்னாவே ஸோ அது வந்து பிரைஸ் தியரி. மைக்ரோனாவே பிரைஸ் தியரி, மேக்ரோனா தான் இன்கம் தியரி. கன்ஃபியூசன் எனக்கு. மைக்ரோனாவே என்னது? பிரைஸ் தியரி, மேக்ரோனா இன்கம் தியரி. ஸோ அப்போ தனித்தனி அலகுகளை பற்றி ஆராய்வது மைக்ரோ எக்கனாமிக்ஸ். தனித்தனி அலகுகளை பற்றி ஆராய்வது மைக்ரோ எக்கனாமிக்ஸ். மேக்சிமம் ஒட்டுமொத்தத்தையும் ஆராய்வது மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். மேக்ரோ எக்கனாமிக்ஸ். அப்போ வாட் ஆர் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படின்னா, 1 ட்ரெடிஷனல் எக்கனாமிக்ஸ், 2 கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி, 3 கமாண்ட் எக்கனாமி, 4 கம்யூனிஸ்ட் எக்கனாமி, 5 மிக்ஸ்டு எக்கனாமி. அதுக்கப்புறம் நிறைய பார்த்தோம். டெமோகிராஃபிக், என்விரான்மெண்டல், இன்டர்நேஷனல் பார்த்தோமா, ஹெல்த்து. ஸோ நிறைய எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டாக போகும். ஸோ ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு சப்டிவிஷன் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது எத்தனை வகையானது பார்த்தோம்? 5 சப்டிவிஷன் அப்படிங்கிறது. ப்ரொடக்ஷன், கன்சம்ஷன், டிவிஷன், டிஸ்ட்ரிபியூஷன், பப்ளிக் ஃபினான்ஸ். சொல்லுங்க. ப்ரொடக்ஷன், கன்சம்ஷன், டிவிஷன், டிஸ்ட்ரிபியூஷன், பப்ளிக் ஃபினான்ஸ் அப்படிங்கிற 5 பார்த்தோம். சரி. ஸோ ரொம்ப முக்கியமானது அப்படின்றப்ப ப்ரொடக்ஷன் ஃபேக்டர்ஸ் எத்தனை? 4. லேண்டு, லேபரு, கேபிட்டலு, என்டர்பிரனர். லேண்டு, லேபரு, கேபிட்டலு, என்டர்பிரனர். லேண்டுக்கு என்ன கொடுப்போம்?
லேண்டுக்கு வந்து நம்ம ரெண்ட் கொடுப்போம், லேபருக்கு என்ன கொடுப்போம், வேஜஸ் கொடுப்போம், கேபிட்டல் என்ன கொடுப்போம், இன்ட்ரெஸ்ட் கொடுப்போம், என்டர்பிரனருக்கு என்ன கொடுப்போம், ஆர்கனைசேஷனுக்கு ப்ராஃபிட் ஆர் கெயின், ப்ராஃபிட் ஆர் கெயின் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும், ப்ராஃபிட் ஆர் கெயின் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது டிஎன்பிஎஸ்சிக்கு பயன்படும், ஸோ யூபிஎஸ்சிக்கு பயன்படும், பிஜிடிஆர்பிக்கு பயன்படும். ஸோ அதே மாதிரி போட்டித் தேர்வுகள் எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, பேங்கிங் எல்லாத்துலேயும் உண்டு. எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது டிசைடிங் ஃபேக்டர் போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் வந்துடும். சரி, இதில் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொன்னோம், ஒரு டெஃபினிஷன், ப்ராசஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் இன்டு ஃபினிஷ்டு குட்ஸுங்க, ரா மெட்டீரியல் இன்டு ஃபினிஷ்டு குட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ப்ரொடக்ஷன் அப்படின்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தோம். ரைட். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் கன்சம்ஷன். கன்சம்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹூ இஸ் கால்ட் த ஃபாதர் ஆஃப் கன்சியூமரிசம்? ரால்ஃப் நேடர். நல்லா பேசுங்க. ரால்ஃப் நேடர் அப்படிங்கிறது கன்சியூமரிசத்தோட ஃபாதர். அப்போ கன்சியூமரிசம் அப்படிங்கிறது அந்த ரெட்ரஸல் ஃபோரம் அப்படிங்கிறது எத்தனை அடுக்குகளாக இருக்கு? 3 அடுக்குகளாக இருக்கு. நேஷனல், ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட். நேஷனல், ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நேஷனல் லெவல் அப்படிங்கிறது வந்து டெல்லியில் இருக்கும், ஸ்டேட் லெவல் அப்படிங்கிறது அந்தந்த மாநிலங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கும், டிஸ்ட்ரிக்ட்ன்றது அந்தந்த மாவட்டத்தினுடைய தலைநகரங்களில் இருக்கும். சரியா? இப்போ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அப்படின்னு சொன்னால் ரேஞ்ச் அமௌண்ட் எவ்வளவு? 50 lakhs, அப் டு 50 lakhs, அப் டு 50 lakhs அப்படிங்கிறது. இதுவே 50 lakhsலேருந்து 2 crore வரைக்கும் போனால் ஸ்டேட், 2 crore மேலே போனால் நேஷனல் அப்படிங்கிறது. சரியா? கன்சியூமரிசம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு அப்படிங்கிறது வந்து ஒரு பத்திரிகை வெளியிடுறாங்கன்னு சொன்னேன். ஷீல்டு, கன்சியூமர் ஷீல்டு. நல்லா பேசுங்க. கன்சியூமர் ஷீல்டு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். கன்சியூமர் ஷீல்டு. சரி, அதே போல இன்டர்நேஷனல் கன்சியூமர் டே எப்போ? மார்ச் 15. அதே மார்ச் 15 1950 என்ன? பிளானிங் கமிஷன். பிளானிங் கமிஷன் திட்டக்குழு. மார்ச் 15 1950ங்கிறது திட்டக்குழு. அதே நாள் மார்ச் 15 தான் கன்சியூமர் டே. அதே மார்ச் 15 தான் நம்முடைய ஜூலியஸ் சீசர் அப்படிங்கிற வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதின முக்கியமான ஒரு பிளே. அதில் ஜூலியஸ் சீசர் இறந்த நாள் அப்படிங்கிறது மார்ச் 15. 8th of March அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கரெக்டாக மார்ச் 15 அப்படிங்கிறது. அவங்க ஒய்ஃப் பேர் கல்ஃபூர்னியா. அந்த மார்க்கஸ் ப்ரூட்டஸ் அவன் தான் காலி செஞ்சுருப்பான், அவங்களுடைய கூட்டாளிகள். ஸோ இது முக்கியமானது. மார்ச் 15 இப்போ பிளானிங் கமிஷன் உருவானது. மார்ச் 15 வேர்ல்டு கன்சியூமர் டே. மார்ச் 15 ப்ரூட்டஸ் அவர் கொலை சார் ப்ரூட்டஸ் ஜூலியஸ் சீசர் வாஸ் அசாசினேட்டட், அவனை கொல்லப்பட்டது அதுதான். ஸோ அடுத்து முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா டிவிஷன் அப்படின்னு சொன்னாவே வேலை பகிர்வு கோட்பாடு. வேறுக்குதாம்மா ஈஸியாக வந்து உட்காந்துக்க, முன்னாடி கூட உட்காந்துக்க இல்லை அசு நாங்கள் பார்க்குறியே, அதுதான் கேட்குறேன். சரியா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப முக்கியமானது. டிவிஷன் அப்படின்னு சொன்னாவே வேலை பகிர்வு. டிவிஷன் ஆஃப் ஒர்க் அப்படின்னு சொன்னாவே ஆடம் ஸ்மித்து. அப்போ வேலை பகிர்வு இருக்கணும், டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் ஒர்க் இருக்கணும். சரியா? அப்போ தான் டிபார்ட்மெண்டலைசேஷன் இருக்கணும், அப்போ தான் இண்டிவிஜுவல் கேர் இருக்கும், எங்கே பிளே இருக்குன்றதை கண்டுபிடிக்க முடியும், அப்போ தான் வந்து நம்ம எஃபிஷியன்சி இருக்கும், எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருக்கும். ஸோ இதெல்லாம் முக்கியமானது டிவிஷன் ஆஃப் ஒர்க்கில். ஸோ அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொன்னாவே இந்த மார்க்கெட்டிங் சேனல், இந்த பிலிப் கோட்லர் கூட சொல்லியிருப்பார். அதாவது ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கிறது மேனுஃபேக்சர்ட்ட இருந்து எப்படி அல்டிமேட் கன்சியூமரை ரீச் பண்ணுது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. மேனுஃபேக்சர்ட்ட இருந்து டைரெக்டாக கன்சியூமர்கிட்ட போகலாம், அல்லது ஹோல்சேலர் ரீட்டைலர்கிட்ட மாறி போகலாம். ஸோ இதில் இவங்க 2 பேர்கிட்ட, இவங்களாம் இன்டர்மீடியரிஸ். ஹோல்சேலர் அண்டு இன்டர்மீடியரிஸா? ரீட்டைலர்ஸ். ஹோல்சேலர் அண்ட் ரீட்டைலர்ஸ், தீஸ் தே ஆர் கால்டு ரீட்டைலர்ஸ், சாரி இன்டர்மீடியரிஸ். அப்போ ஞாபகம் வச்சுக்கணும், முக்கியமானது. அப்போ மார்க்கெட்டிங் அப்படிங்கிறத டிவிஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ரைட். அண்ட் லாஸ்ட் நான் சொன்னேன் பப்ளிக் ஃபினான்ஸ். என்னங்க? பப்ளிக் ஃபினான்ஸ். பப்ளிக் ஃபினான்ஸ் இஸ் நத்திங் பட் 2 டாபிக் படிப்போம். அதில் ஒன்று என்ன சார் அப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இவப்பா இது தீபக். ஸோ ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் ரொம்ப முக்கியமானது பப்ளிக் ஃபினான்ஸில். ஒன்று மானிட்டரி பாலிசி. லாஸ்ட்டு 1-3 ஆஃப் பண்ணுப்பா. 1-3 மேலேருந்து 1-3 1-3 அப்போ எங்கே வருது? இப்போ எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுங்க. 1-3 போடுங்க. 3 போட்டுட்டு இந்த லைட் ஆஃப் பண்ணுப்பா. ரிங் லைட் 3 போட்டுடலாம். ரிங் லைட் அந்த ஷேடோ மட்டும் வருது. ஷேடோ எதுக்கு வருது? அந்த லைட்டு இந்த சென்டரில் இந்த லைட். ஓ அந்த ஷேடோ இந்த இங்கே அங்கே நான் இங்கே வரல ஆனால் இதில் வரல.
ஓ சரி, ஓகே, இது இருக்கட்டும்ப்பா. அந்த லைட் வேணாம், லைட் வேணாம். ஓகேங்க. அப்போ நம்ம சொல்லிட்டு இருந்தோம் தம்பி, இந்த ஒரு நிமிஷம், இந்த லைட்டை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு இது போட்டுடலாம், சுவிட்சை போட்டுடலாம். லைட்டை மட்டும் ஆஃப் பண்ணி விட்டு, இங்கே ஆஃப் பண்ணி விட்டு, ரைட். அப்போ பப்ளிக் ஃபினான்ஸ் அப்படின்னு சொன்னாவே மானிட்டரி பாலிசி அண்டு ஃபிசிக்கல் பாலிசி. மானிட்டரி பாலிசி அப்படின்னு சொன்னாவே ஆர்பிஐமா. மானிட்டரி பாலிசினா ஆர்பிஐ. ஆர்பிஐனாவே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவா? அவங்க தான் மானிட்டரியோட கண்ட்ரோலர். மானிட்டரியோட கண்ட்ரோல்னாவே ஆர்பிஐ. ஏன்னா இஸ்யூயன்ஸ் ஆஃப் கரன்சிங்கிறது ஆர்பிஐ தான். இப்போ நம்ம ரீசெண்டாக சொன்னோம், ஆர்பிஐயோட தற்போதைய கவர்னர் யாரு? சஞ்சய் மல்ஹோத்ரா. நல்லா பேசுங்க. அப்போ அந்த சஞ்சய் மல்ஹோத்ரா அப்படிங்கிறது எத்தனையாவது கவர்னர்? 26 இல்லை, 26 தான், 26. 26 தான். உடனே 15 போயாச்சு. யார் அது? இலக்கியவா? தம்பியா? 15 அப்படிங்கிறது யாருன்னா கவர்னர். கவர்னர். ஸோ 15 யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட். ஸோ இதெல்லாம் 15 அப்படிங்கிறது. அதே மாதிரி இப்போ ஃபினான்ஸ் கமிஷனரும் 16வது ஃபினான்ஸ் கமிஷனர் யாரு? அரவிந்த் பனகாரியா. நல்லா பேசுங்க. அரவிந்த் பனகாரியா. அரவிந்த் பனகாரியா எத்தனையாவதா? 16வது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ இது நம்ம கடைசியா கிளாஸ்ல பார்த்தது. யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்லணும்ல, பயன்பாடு. பயன்பாடு எத்தனை ஏற்படும் சார்? பயன்பாடு என்னென்ன பயன்பாடு இருக்கு? உருவ பயன்பாடு, இட பயன்பாடு, கால பயன்பாடு. யூட்டிலிட்டிப்பா, உருவம்னா ஷேப் யூட்டிலிட்டி, அதுக்கப்புறம் வந்து பிளேஸ் யூட்டிலிட்டி, அதுக்கப்புறம் டைம் யூட்டிலிட்டி, அதுக்கப்புறம் பொசிஷன் யூட்டிலிட்டி. பார்த்தோமா பார்க்கலையா? சரி, எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆர்ட்ஸா சயின்ஸா போத்தா? போத் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். பயன்பாடு அப்படிங்கிறது மொத்தம் 6. ஸோ ஒன்று வந்து நம்ம சொன்ன மாதிரி ஷேப், உருவ பயன்பாடு, அதுக்கப்புறம் பிளேஸ், இட பயன்பாடு, அதுக்கப்புறம் டைம், கால பயன்பாடு, அதுக்கப்புறம் பொசிஷன், உடைமை பயன்பாடு, அதுக்கப்புறம் சர்வீஸ், சேவை பயன்பாடு. இன்னொன்று நாலேஜ். என்னங்க? நாலேஜ். நாலேஜ்ங்கிறது அறிவு பயன்பாடு. என்ன பயன்பாடு? அறிவு பயன்பாடு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. இந்த ஒன்று எழுதுங்க, குயிக்காக எழுதுங்க. சேபத் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, நான் சொல்ல மறந்துட்டேன். சேபத். அப்ப சேபத்னா என்ன? சேபத் அப்படின்னா என்ன? சேபத் அப்படின்னு சொன்னாவே வாராந்திர விடுமுறை நாள், வீக்லி ஆஃப். சேபத் அப்படின்னு சொன்னாவே வாராந்திர விடுமுறை நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய, வாராந்திர விடுமுறை நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்று முதலாளி, தொழிலாளி, அடிமைகள் என்ற பாகுபாடின்றி அனைவரும் ஓய்வும் மகிழ்ச்சியும் நிறைந்த நல்ல நாளாக கொண்டாடி வர்றாங்க. ஸோ இது கிரேக்கில், ரோமானிய மற்றும் பண்டைய பண்பாடுகளோட நாகரிகங்களில் சொல்லப்பட்டிருக்கு சேபத் டே. சேபத் டே அப்படின்னு சொன்னால் இட் இஸ் அ, சரியா? அது என்ன சார் அப்படின்னு சொன்னால் விடுமுறை நாள், ஓய்வு நாள். இட் இஸ் அ ஹாலிடே எல்லாருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழைய ஏற்பாடு அப்படிங்கிறதுல, ஓல்டு டெஸ்டமெண்ட்டு, அதில் வந்து இந்த பூமியை உருவாக்கினவர் சொல்லியிருப்பார். சரியா? வானத்தையும் பூமியும் உருவாக்கினா ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் சொல்லியிருப்பாரு, நீங்கள் 6 நாளும் வேலை செய்ய வேண்டும். நீங்கள் 6 நாளும் வேலை செய்ய வேண்டும், 7வது நாள் ஓய்ந்திருக்க வேண்டும். 6 நாள் வேலை செய்யணும், நீங்கள் 7வது நாள் ஓய்ந்திருக்கணும். அந்த ஓய்வு நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா அது எனக்குரியது. நீங்கள் என்னுடைய ஆலயத்துக்கு வரணும், என்னுடைய ஆலயத்துக்கு வரணும், என்னை வந்து என்ன பண்ணணும்? ஸோ நீங்கள் வந்து தொழுது கொள்ளணும். அது வருஷத்துக்கு அந்த 2 முறை. சினகாக் அப்படின்னு சொல்லுவாங்க. சினகாக் அவங்களுடைய ஆலயம் அப்படிங்கிறது, தேவாலயம் அப்படிங்கிறது. அது பழைய ஏற்பாடு. அப்புறம் ஜீசஸ் கிறிஸ்ட் இறங்கி வந்துட்டார். இறங்கி வந்துட்டு அவர் என்ன சொல்லிட்டாரு? அவர் அந்த ஆலயத்துக்கு வாங்கினார்ல, இப்போ என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்களே அந்த ஆலயம்ட்டார், நான் உங்களுக்குள்ள வந்துட்டேன், என்னை பார்க்க நீங்கள் ஆலயத்துக்கு வர வேணாட்டார். இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, 3 நாளில் கட்டுவேன்ட்டார். ஆலயத்தை இடித்து போடுங்க, நான் 3 நாளில் கட்டுவேன். இறங்கி வந்து சொல்லிட்டாரு. அவர் தான் ஆலயத்தை கட்ட சொன்னார். சாலமோன் அப்படிங்கிற ராஜா கட்டுவான். சாலமோன் தாவீதோட பையன். இது இஸ்லாமியர்களுடைய குரான்ல வந்து தாவூதுன்னு இருக்கும். தாவூது அவருடைய பையன் தான் இந்த சாலமோன். இந்த சாலமோன்றது பைபிள்ல சாலமோன், குரான்ல வந்து சுலைமான். இந்த சுலைமான்றவர் நமக்கு வரலாறுலேயே வருவார். சுலைமான் அப்படிங்கிறவர் வரலாறுலேயே வருவார். என்ன வருவார் அப்படின்னு சொன்னால், இவர் தான் நம்ம பண்டைய அந்த கிரீக் அப்படிங்கிறதுல இருந்து, எகிப்துல இருந்து, ஸோ நம்ம நாடுகள்லாம் வந்து வியாபாரம் பண்ணிட்டு போவார். நிறைய வியாபாரம் பண்ணிட்டு போவார், வச்சுட்டு போவார். நம்ம வரலாறுலேயே இடம்பெறாரு. ஸோ அந்த பழைய ஏற்பாடு அப்படிங்கிறதுல அந்த நாள் ஓய்வு நாள் அப்படிங்கிறது ஓய்ந்திருக்கணும். ஆனால் ஜீசஸ் கிரைஸ்ட் இறங்கி வந்து அந்த 33 ஆண்டுகள் வாழ்ந்த போது அவர் என்ன பண்ணார்? அந்த ஓய்வு நாளில் யாருமே பணி செய்யக்கூடாது.
நல்லா புரிஞ்சுக்க. பழைய ஏற்பாட்டில் எப்படி சொல்லியிருப்பாருன்னா அவர் ஓல்டு டெஸ்டமெண்ட்ல ஓய்வு நாளில் நீங்கள் உங்கள் சொந்த பேச்சை கூட பேசக்கூடாது. முத்துலட்சுமி எப்படி இருக்கீங்க, திங்கக்கிழமை கிளாஸ் அட்டன் பண்ணீங்களா அப்படின்னா எங்கள் 2 பேரையும் கொண்டுறணும். ஏன்னா நாங்கள் சொந்த பேச்சை பேசிட்டோம். ஏன்னா அதில் ஓய்வு நாளில் உங்கள் சொந்த பேச்சை கூட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. இன்னொன்று, ஓய்வு நாளில் உங்கள் வீட்டில் அடுப்பு எரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அடுப்பு எரியக்கூடாதுன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? வீட்டிலே சமைக்கக்கூடாது, எல்லாரும் ஆலயத்தில் வந்தால் சாப்பிடணும், ஆலயத்தில். ஸோ மல்கியா அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 3ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்தில் நீங்கள் எதனால் என்னுடைய தேவனை வஞ்சிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம். அதில் நீங்கள் வந்து இந்த தசமபாகம் காணிக்கை அப்படின்னு. ஸோ தசமபாகம் காணிக்கை எல்லாத்தையும் ஆலயத்தில் கொண்டு வந்து கொடுக்கணும். அதுலேயும் 10 பங்கு, 10ல் 1 பங்கு கண்டிப்பாக கொடுக்கணும். 100 ரூபாய் சம்பாரிச்சா 10 ரூபாய் கொண்டு வந்து ஆலயத்தில் கொடுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி உங்கள் வீட்டில் எந்த விதமான ஒரு உணவு, அதாவது காய்கறி பழங்கள் அப்படின்னு விளைஞ்சாலும் அதில் முதல் அப்படிங்கிறத கொண்டு வந்து ஆலயத்தில் கொடுக்கணும். அது வந்து அவங்களுக்கு கட்டளை. யாருக்குன்னா யூதர்களுக்கு கட்டளை. அது இப்போ இருக்க கிறிஸ்தவர்களுக்கு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்க. இதில் தான் கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க, நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம், கலாத்தியரில் அந்த அப்போஸ்தலனாகிய பவுலை வச்சு ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து ஒரு உணர்த்தியிருப்பார். என்ன உணர்த்தியிருப்பாருன்னு சொன்னால், இதுதான் நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம்னா ஆதியாகமம் 5 புக்கு இருக்கு. நியாயப்பிரமாண புத்தகங்கள் 5 இருக்கு. அந்த 5 வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க கிறிஸ்தவர்களுக்கு கிடையாது. இன்னைக்கு இருக்க கிறிஸ்தவர்களுக்கு கிடையாதுன்னு என்ன அர்த்தம்னா, அதுல இருந்து பொக்கிஷத்தை மட்டும் எடுக்கணும், எல்லாத்தையும் எடுத்துடக்கூடாது. பொக்கிஷத்தை மட்டும் எடுக்கணும், எல்லாத்தையும் எடுத்துடக்கூடாது. அப்படியே ஃபாலோ பண்ணிடக்கூடாது. பழைய ஏற்பாட்டு புத்தகத்தை அப்படியே ஃபாலோ பண்ணிடக்கூடாது. அக்கார்டிங் டு ஜீசஸ் கிரைஸ்டை ஃபாலோ பண்றவங்களுக்கு. அப்ப அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நியாயப்பிரமாணக்காரர்களாகி நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையிலிருந்து விழுந்தீர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதே மாதிரி நியாயப்பிரமாணக்காரர்கள் நீங்கள் யாவரும் சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். 2 வார்த்தை முக்கியமான வார்த்தை. அப்ப ஆதியாகமத்துல அந்த லேபியராகமம், எண்ணாகமம், உபாகமம், இந்த மாதிரி புத்தகங்கள் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி புத்தகங்களை அப்படியே ஃபாலோ பண்ணிடக்கூடாது. அப்படியே ஃபாலோ பண்ணா யூதர்கள் ஃபாலோ பண்ணலாம். அப்படி ஃபாலோ பண்ணா எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும். கொஞ்சம் அந்த என்ன சொல்லுவாருன்னா, கொஞ்சம் புளித்த மாவு எல்லாத்தையும் உப்பு பண்ணிடும். ஆமா தானே? லாஜிக்கா தானே? கொஞ்சம் புளித்த மாவு, அதாவது புது துருத்தி புதிய ரசம் பழைய ரசம், புதிய ரசத்தையும் பழைய ரசத்தையும் அப்படின்னு மாதிரி கலந்துடக்கூடாது. பழைய துருத்தி புதிய துருத்தி, துருத்தினா அந்த திராட்சை ரசம் புளிகிறது. அதே மாதிரி பழைய வஸ்திரம் புதிய வஸ்திரம். ஜீசஸ் கிரைஸ்ட் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அப்போ என்ன பண்ணுறது? நீங்கள் அப்போ அதான் சொன்னல, ஓய்வு நாள் எங்களுக்கு வேணும், ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் சர்ச்சுக்கு போயே ஆகணும்னு சொன்னாங்கன்னா, உங்கள் ஓய்வு நாளில் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? சொந்த பேச்சு பேசக்கூடாது. ஓய்வு நாளில் உங்கள் வீட்டில் அடுப்பு எரியக்கூடாது. கரெக்டாக சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு பிரியாணி ஆக்கி சாப்பிடக்கூடாது. காலையில் சாப்பிட்டு டிஃபன்லாம் ஆக்கி வச்சுவிட்டு சர்ச்சுக்கு ஓடக்கூடாது. அக்கார்டிங் டு பைபிள் சொந்த பேச்சை கூட பேசக்கூடாதுன்னு இருக்கு. ஒருத்தன் ஓய்வு நாளில் என்ன பண்ணிடுவான்னா, இந்த சுள்ளி பறிக்கிடுவான். சுள்ளினா அது அடுப்பு எரிக்கிறதுக்கு நம்ம சிப்பி இருக்குல்ல, சிப்பி, அது புரைக்கிடுவான். என்ன பண்ணுவாங்க? கொன்றுவாங்க. தேவாலயத்துக்கு முன்னாடி வச்சு கல்லெறிஞ்சு கொன்றுவாங்க. பேசுற புரியுதா? பழைய ஏற்பாடுன்றது கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு. கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு. என்ன செஞ்சோ அது அப்படியே. விபச்சாரம் பண்ணிட்டா நடு ரோட்டில் வச்சு அடிச்சு கல்லால் அடிச்சு கொண்டுறணும். 2 மாடு முட்டிக்கிச்சுன்னு சொன்னா, முட்டின மாடு அதான் செத்துருச்சுல, அப்ப கொன்ன மாடை கொண்டுறணும். ஒருத்தன் கொண்டானா அவனை கல்லடிச்சு கொண்டுடணும். இன்னைக்கு அரபு நாடுகள் அப்படி ஒரு கான்செப்ட்லாம் இருக்கு. இந்த மாதிரி இருக்கிறது. ஏன்னா அரபு நாடுகள்ன்றதும் அதே பைபிள் தான், அதே குரான் தான், ஒரே தகப்பன் தான். ஆபிரகாம் இப்ராஹிம், வேற ஒண்ணுமே இல்லை. ஆபிரகாம் இப்ராஹிம் அவங்க வந்து நான் சொன்னேன்ல, 8வது நாள்ல விருத்த சேதனம் பண்ணுவாங்க. 8வது நாள் இதே இது வேத காலம் அப்படிங்கிறதுல அன்னைக்குள்ள குருகுல கல்வியில இந்த பிராமணர்கள் அப்படி சொல்றாங்கல்ல, வேதகாலம் இருக்குல்ல, 8வது நாள்ல உபநயம் அப்படின்னு பண்ணுவாங்க. உபநயம்னா அப்பதான் அவங்கள ஸ்கூல்ல சேர்த்து விடுவாங்க. 8வது வருஷம் ஒரு ஆள் 8 வருஷத்தை ரீச் பண்ணிட்டாருன்னா 8வது வருஷத்துல கொண்டு போய் உபநயம்னு கொடுத்து அதை என்ன பண்ணிடுவாங்க. அதே மாதிரி கிறிஸ்டியானிட்டில இப்ப இருக்க ரோமன் காத்தலிக்கும் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, இந்த என்ன சொல்றது, அந்த உணவு, என்ன உணவு? ரோமன் காத்தலிக் இருக்கீங்களா யாராவது? புது நன்மை அப்படின்னு ஒன்று எடுப்பாங்க. புது நன்மை அப்படின்னு எடுப்பாங்க. இதே உபசம்பத்தா அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. உபசம்பத்தா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. இப்போ நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். விடுமுறை நாள் அப்படிங்கிறது ஓய்வு நாள். சரி, அது எனக்கு எதுக்காக சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொன்னா, சரி நல்லா களைச்சி வேலை பார்க்குறா, ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கட்டும், அந்த ரெஸ்ட் எடுக்கிறனால என்னை முழுசா தேடு, அப்போ நீ வந்து எல்லாரோடையும் சேர்ந்து சாப்பிடு, ஒரு ஃபெலோஷிப்புக்கா வா அப்படின்னா சொன்னார். ஆனால் இப்போ அவர் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, அவர் ஓய்வு நாளுக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு, எல்லா நாளுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து இந்த பூமியில வந்து ஓய்வு நாள் அன்னைக்கு தான் அவங்க என்னென்னலாம் செய்யக்கூடாதோ அதை புறம் செஞ்சுட்டே இருப்பார். ஓய்வு நாளில் என்ன பண்ணிடுவார்னா, ஒரு கண் தெரியாத குருடனை காப்பாற்றிடுவார், புரியுதா, ஒரு முடவாதக்காரனை மாற்றிடுவார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டுவார். இதுதான் அவங்களுக்கு பிடிக்காம போயிடும். எங்க பைபிள் எழுதப்பட்டிருக்குல்ல, ஓய்வு நாளில் இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்யக்கூடாதுன்னு, நீ என்ன செய்யற அப்படின்னு, இவன் இதன்படியே கொல்லப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி இயேசு கொண்டார்.
கொன்னவங்க யாரு? யாரு? இயேசு வருவார், மேசியா வருவாரு எங்களுக்காக அப்படின்னு சொல்லி காத்திருந்தாங்கல்ல, அந்த ஜனங்கள் தான் கொண்டாங்க. அந்த ஜனங்கள் தான் இயேசுவை கொண்டாங்க. ஏன்னா இவன் நியாயப்பிரமாணத்தை மீறிட்டான், தன்னுடைய சொந்த பிதான்னு சொல்லிட்டான், இவன் தன்னுடைய பிதாவோட குமாரன்னு சொல்லிட்டான், இவன் எங்க ஓய்வு நாள் எங்க ஆலயத்தை இடித்து போடுங்கன்னு சொல்லிட்டான். எங்க ஆலயத்தை இடித்து போடுங்க. அவர் சொல்லிட்டாரு, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, மனுஷருடைய கைகளால் கட்டப்பட்ட ஆலயங்களில் நான் வாசமா இரேன் அப்படின்ட்டார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அப்படிங்கிறது 7ஆம் அதிகாரத்திலையும் 17ஆம் அதிகாரத்திலையும் 7-17 ரெண்டுலையுமே சொல்லியிருப்பார். இந்த வசனம் பேசிட்டு இருக்கும்போது, அதாவது தேவாலயத்து பக்கத்தில் ஒருத்தன் பேசிட்டு இருப்பான், ஸ்தேவான் அப்படின்னு ஒருத்தன் பேசிட்டு இருப்பான். சத்துன்னு அடிச்சிருவாங்க. எதை எடுத்துட்டுனா செங்கலை வச்சு அடிச்சே கொண்டுருவாங்க. செங்கலை வச்சு அடிச்சே கொண்டுருவாங்க. யாரு? இந்த ஆலயத்துக்கு வைராக்கியமா இருக்கிறவங்க, ஓய்வு நாள் உண்டுன்றவங்க, தசமபாகம் உண்டுன்றவங்க, காணிக்கை உண்டுன்றவங்க. பாஸ்டர் தான் எங்களுக்கு ரோல் மாடலு, நாங்கள்லாம் சும்மான்றவர். ஆனால் இயேசு சொல்லிட்டாரு, யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆவது வசனத்தில் எழுதியிருப்பார். என்ன எழுதியிருப்பார் தெரியுமா? என்னை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்துட்டேன்டார். இன்னொரு வசனம் சொல்லியிருப்பாரு, என்னை விசுவாசிக்கிறவர்கள் நான் செய்த காரியத்தை செய்வாங்க, அதை விட மேலான பெரிய காரியங்கள் செய்வாங்கன்னு சொல்லிட்டு பிலீவர்ஸ்க்கே சொல்லிட்டாரு. பெரிய பெரிய பாஸ்டருக்கு பெரிய பெரிய அப்படிலாம் கிடையவே கிடையாது. யார் சொன்னாலும் கேட்பாரு அவர், யார் சொன்னாலும் கேட்பாரு. இப்போ முத்துலட்சுமி அவங்க சொன்னா கூட கேட்பாரு. நீங்க மதம் மாறலாம் அவசியம் இல்லை, அந்த 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 நேமுக்கு தான் வலிமை. நீங்க நம்பணும். பரவாயில்ல, ஒரு மனுஷன் திருமணமே பண்ணிக்கல, நமக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கார், நமக்காக அடிக்கப்பட்டிருக்கார், ஒரு பாவமும் செய்யல. ஸோ இந்த அக்கிரமம் எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டு, ஸோ அவர் சொல்லிடுறாரு, அவர் என்ன அன்பு செய்யுங்கன்றாரு, சாந்தமா இருங்கன்றாரு, சகிப்புத்தன்மையோட இருங்கன்றாரு. பேசுற புரியுதா? அப்போ ஓய்வு நாள்ன்றது புரிஞ்சிருச்சா? சேபத்துன்றது புரிஞ்சிருச்சா? விடுமுறை நாள்ன்றது புரிஞ்சிருச்சா? ஸோ இந்த இடத்துல அவங்க சொல்லியிருக்காங்க, வச்சிருக்காங்க, ரொம்ப முக்கியமானது அப்படி சொல்லி பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொன்றும் பார்த்தோம். பிளானிங் பார்த்தோமா? பிளானிங் அப்படின்னு சொன்னாவே 19:34, அடுத்து 19:38, 19:34, 19:38, அடுத்து 19:40, 19:44, அப்புறம் 45, அடுத்து 50. என்ன ஏதாவது பேசுங்க. 19:34 யாரு? விஸ்வேஸ்வரையா. 19:34 யாரு? விஸ்வேஸ்வரையா. விஸ்வேஸ்வரையா எழுதின புத்தகத்தின் பேர் என்ன? பிளான்ட் எக்கனாமி ஃபார் இந்தியா. நல்லா பேசுங்க. பிளான்ட் எக்கனாமி ஃபார் இந்தியா, இந்தியாவில் திட்டமிட்ட பொருளாதாரம் என்ற நூலை எழுதினவர் யாரு? விஸ்வேஸ்வரையா. யாருங்க? விஸ்வேஸ்வரையா அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். 19:38 அப்படிங்கிறது என்ன? நேஷனல் கமிட்டி, பிளானிங் கமிட்டி, நேஷனல் பிளானிங் கமிட்டி. யாரு? ஜவஹர்லால் நேரு. 19:40 என்ன? 19:40 அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப முக்கியமானது. என்னதுப்பா? 40 அப்படிங்கிறது பம்பாய் பிளான். பம்பாய் பிளான் அப்படிங்கிறது எத்தனை தொழிலதிபர்கள் கூடி? 8 தொழிலதிபர்கள் கூடி. அது வந்து நீண்ட கால திட்டமா, மீடியமா, ஸ்மாலா? லாங் டேர்ம் அப்படின்னு சொல்லிட்டோம். லாங் டேர்ம் அப்படின்னாவே எத்தனை ஆண்டுகளுக்கு மேல இருக்கணும்? மோர் தேன் 10 years. மோர் தேன் 10 years அப்படிங்கிறது. மீடியம்னா 3 to 7 years. 3 to 7 years. அப்ப ஷார்ட் டேர்ம்னா வித்தின் 1 year. வித்தின் 1 year. வித்தின் 1 year. ஒரு வருஷத்துக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு வருஷத்துக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொன்னா முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ரைட். ஸோ அடுத்து வந்து நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பிளானிங் கமிட்டி அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம். பேரியல் பொருளாதாரம். பேரியல் பொருளாதாரம்ன்ற மைக்ரோ எக்கனாமிக்ஸில் என்ன வரும், மேக்ரோ எக்கனாமிக்ஸில் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது எதில் வரும்? மேக்ரோ எக்கனாமிக்ஸ் படிக்கலன்னு நினைக்கிறேன். என்ன எக்கனாமிக்ஸ்? மேக்ரோ எக்கனாமிக்ஸ். இன்ஃப்ளேஷன் டீப்ளேஷன் எதில் வரும்? மேக்ரோ எக்கனாமிக்ஸ். வறுமை எதில் வரும்? பாவர்ட்டி. மேக்ரோ எக்கனாமிக்ஸ். சரியா? அதே மாதிரி முதலீடு சேமிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். நல்லா பேசுங்க. மேக்ரோ எக்கனாமிக்ஸ் வரும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. பேரியல் பொருளாதாரம். ஸோ இதெல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஒன், கலப்பு பொருளாதாரம் என்றால் என்ன? மிக்ஸ்டு எக்கனாமி. பப்ளிக் செக்டார் அண்ட் பிரைவேட் செக்டார் ஜாயின் டுகெதர். பப்ளிக் செக்டார் அண்ட் பிரைவேட் செக்டார் ஜாயின் டுகெதர். ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறது தான் என்ன பொருளாதாரம்ப்பா? அந்த மிக்ஸ்டு எக்கனாமி. மிக்ஸ்டு எக்கனாமின்னு சொன்னாவே எந்த ஒரு எடுத்துக்காட்டு? சிறந்த எடுத்துக்காட்டு இந்தியா. ஸோ எக்கனாமிக்ஸோட முக்கியமான பிரச்சனைகள் 3 சொன்னோம். என்னென்ன பிரச்சனை? வாட் டு ப்ரொடியூஸ், வேர் அப்படிங்கிறது வரவே வராது. வாட் டு ப்ரொடியூஸ், ஹவு டு ப்ரொடியூஸ், ஹூம் டு ப்ரொடியூஸ். நீங்க எங்க வேணாலும் உற்பத்தி பண்ணுங்க, புரியுது என்ன சொல்றது? பட் என்ன உற்பத்தி பண்ண போறீங்க, எப்படி உற்பத்தி பண்ண போறீங்க, யாருக்காக உற்பத்தி பண்ண போறீங்க? இந்த 3 கேள்விதான் பொருளாதாரத்தினுடைய அடிப்படை பிரச்சனையா இருக்கு. பொருளாதாரத்தினுடைய அடிப்படை பிரச்சனை அப்படிங்கிறது இந்த 3 இருக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம். ஸோ யாரு சொல்லுவா இந்த கலப்பு பொருளாதாரத்திற்கான சிறந்த எடுத்துக்காட்டு உள்ள நாடுகளை என்ன சொல்லுவீங்க? கலப்பு பொருளாதாரம், மிக்ஸ்டு எக்கனாமி, இந்தியா வந்து பெஸ்ட் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். கலப்பு பொருளாதாரம்ன்றது மிக்ஸ்டு எக்கனாமி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஸ்வீடன், ஜப்பான்,
வடகொரியா, சீனா, இதெல்லாமே முக்கியமானது. இங்கே கம்யூனிஸ்ட் எக்கனாமி இருக்கும், கலப்பு பொருளாதாரமும் இருக்கும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், முக்கியமானது அப்படிங்கிறது. ஸோ கம்யூனிஸ்ட் எக்கனாமியோட ஃபாதர்னாவே யாரு? காரல் மார்க்ஸ். நல்லா பேசுங்க. காரல் மார்க்ஸ். காரல் மார்க்ஸ் எழுதின நூலோட பேர் என்ன? டாஸ் கேபிட்டல். டாஸ் கேபிட்டல்னாவே என்னது? மூலதனம். யாருக்கு ஆதரவானது? லேபர்ஸுக்கு ஆதரவானது. நல்லா பேசுங்க. லேபர்ஸுக்கு ஆதரவானது. அப்ப யாருக்கு எதிரானது? ஸோ ரொம்ப முதலாளிகளுக்கு எதிரானது அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ பொருளாதாரம் அப்படிங்கிற முன்னேற்றத்தை எத்தனை வகைகள் அடையலாம்? வெளியே வச்சுங்க, தலைப்பு போடுங்க. கொஞ்சம் குயிக், டைம் ஆச்சு, 10 மணி ஆச்சு. ஸோ ரிவைஸ் பண்ணது ஓகே. அடுத்து போயிடுவோம். முக்கியமானது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ என்ன சார் அப்படின்னு சொன்னால், நேஷனல் இன்கம் அப்படின்னா ஒரு தலைப்பு எழுதுங்க. தேசிய வருமானம். இதில் முக்கியமான நிறைய விஷயங்களை பற்றி நம்ம படிக்க போகிறோம். தேசிய வருமானம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். நேஷனல் இன்கம். இந்த நேஷனல் இன்கம் அப்படிங்கிறத நம்ம இந்தியாவில் முதல்ல யார் எஸ்டிமேட் பண்ணா, கணக்கிட்டவர் யார் அப்படின்னு கேட்டால் நமக்கு தாதாபாய் நவ்ரோஜி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு 1868 1868 அப்படிங்கிற காலகட்டத்தில் தான் முதல் முறையாக என்ன பண்ணாரு, இதை வந்து கணக்கிட்டாரு. 1868 ஞாபகம் வச்சுக்கணும். 1868 1868 யாருப்பா? தாதாபாய் நவ்ரோஜி. தாதாபாய் நவ்ரோஜி 1868. இவர் தான் முதுபெரும் மனிதர், கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா. இவர் தான் ஐஎன்சிக்கு பேர் வச்சாரு. ஏற்கனவே பார்த்தோம். இந்திய தேசிய காங்கிரஸ்னு பேர் வச்சவர் இவர் தான். இந்திய தேசிய காங்கிரஸ்னு பேர் வச்சவர் இவர் தான். தேசிய வருமானத்தை முதல்ல கணக்கிட்டவர் இவர் தான். தேசிய வருமானம் அப்படிங்கிறத முதல்ல கணக்கிட்டவர் இவர் தான். அதே போல ஐஎன்சின்னு பேர் வச்சவர் இவர் தான். என்னமா பிரியதர்ஷினி, கப்பல் கவிழ்ந்ததா? அப்புறம் ஏன் கண்ணத்தில் கையா? கவனமா ஏன் அது வேண்டியது இல்லைண்ணே, கவலையா இருக்கா? தேசிய வருமானம் நம்ம இந்தியாவுக்கு குறைஞ்சி போச்சே. பிரியதர்ஷினி நல்லா ஃப்ரீயா முகத்தை பாரு, நல்லா அந்த பக்கத்தில் பாரு, அந்த பிரியதர்ஷினியை பாரு, எவ்வளோ சிரிச்ச முகம், ஸ்ரீதேவின்னு சொல்லுவாங்கல்ல. சிரிச்சிட்டு ரைட். கிளாஸ் நல்லா ஆர்வமாக கவனிக்கணும். கவலையாக கணத்துல எல்லாம் கை வச்சுக்கிட்டு ஓகே கவனிங்க. அப்போ தேசிய வருமானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். தேசிய வருமானத்தை முதல்ல கணக்கிட்டவர் யார் அப்படின்னு கேட்டால் யாரு? ஸோ தாதாபாய் நவ்ரோஜி. இவர் தான் ஐஎன்சியோட ரொம்ப வயதான தலைவர். அதனால தான் கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா. அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இவர் தான் ரொம்ப முதுபெரும் மனிதர், இந்தியாவினுடைய முதுபெரும் மனிதர். இவர் தான் தேசிய வருமானத்தை முதல்ல கணக்கிட்டு இருக்காரு. 1868 இவர் கணக்கிட்டு இருக்காரு. தேசிய வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கணக்கிட்டவர்கள் 3 முக்கியமான நபர்கள் இருக்காங்க. அதுல ஒருத்தர் தாதாபாய் நவ்ரோஜி, இன்னொருத்தர் பிசி மகளனோபிஸ், பிரசாந்த் சந்திர மகளனோபிஸ். பிரசாந்த் சந்திர மகளனோபிஸ் அப்படிங்கிறவர். இவர் தான் நம்ம இந்தியாவோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட ஃபாதர்னு சொன்னேன். அதே மாதிரி ஐந்தாண்டு திட்டத்தினுடைய 2வது மாதிரியை உருவாக்கினவர்னு சொன்னேன். முக்கியமானது பிளானிங் கமிஷன். ஸோ இது முக்கியம். 5 திட்டங்கள் முக்கியம். இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படி சொல்லி பார்க்குறோம். சரியா? சொல்லலாம், ஞாபகம் வச்சுங்க. ரைட். அப்போ நேஷனல் அந்த மாதிரி இருக்கக்கூடியதில் ரொம்ப முக்கியமானது தேசிய வருமானம். அதில் ஒருத்தர் நமக்கு தாதாபாய் நவ்ரோஜி. ஸோ 2வது நபர் அப்படின்னு சொல்லக்கூடியது யாருமா? பிசி மகளனோபிஸ் அப்படிங்கிறது. வாமா இங்கே பிரியதர்ஷினி. வாப்பா பிரியதர்ஷினி, இந்த லைட்டை மட்டும் கொஞ்சம் அப்படியே மெதுவாக அப்பா ரெடி பார்க்குறாங்க. லைட்டை யூஸ் பண்ணுறவங்க மட்டும் பயன்படுத்திக்கலாம். கொஞ்சம் அப்படியே ஓரமாக அப்படியே சைடில் எடுத்து வச்சுருங்க மெதுவாக. ஸோ ரொம்ப முக்கியமானது 3வது நபர் யாரு? அப்படி சைடில் வச்சுருவோம்ப்பா. 3வது நபர் யாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இவர் பேர் விகேஆர்வி ராவ். விகேஆர்வி ராவ். ஓகேப்பா. ஸோ விகேஆர்வி ராவ். இந்த விகேஆர்வி ராவ் அப்படிங்கிறவர், இவர் தான் ஒவ்வொருத்தரும் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறது கணக்கிட்டவர் யாருன்னு சொன்னேன்? தாதாபாய் நவ்ரோஜி. அதே போல 2வது நபர் யாரு சொன்னேன்? அந்த பிசி மகளனோபிஸ்ன்றப்ப பக்கத்தில் எழுதி வச்சுங்க. இவர் தான் சிஸ்டமேட்டிக் அப்ரோச் அப்படின்னா முறையான அடிப்படையில் இவர் தான் கணக்கிட்டார். தேசிய வருமானம்ங்கிறத முறையாக இவர் தான் கணக்கிட்டார். 3வது நபர் யாரு அப்படின்னா விகேஆர்வி ராவ். இவர் எப்படி சார் கணக்கிட்டாரு? சயின்டிபிக் மெத்தட். ஹி அடாப்டட் சயின்டிபிக் மெத்தட். அறிவியல் முறையில் அடிப்படையில். அப்ப கேள்வி கேட்கலாம், அறிவியல் முறையில் தேசிய வருமானத்தை கணக்கிட்டவர் யார்? சிஸ்டமேட்டிக்கா கணக்கிட்டவர் யாரு? முதல் முறையா கணக்கிட்டவர் யாரு அப்படின்னு கேட்கலாம்.
சொல்லுங்கப்பா யாருமா அப்படின்னு சொன்னா மதுரையில இருந்து கானஸ்ரீ ஆன் பண்ணுமா. மதுரையில இருந்து கானஸ்ரீ எஸ் சார். எஸ் சார். நல்லா சத்தமா பேசணும். கானஸ்ரீ யாரு? நம்ம எக்கனாமிக்ஸோட ஃபாதர் யாரு? ஆடம் ஸ்மித் சார். ஆடம் ஸ்மித். சரி, அவரோட இலக்கணம் அப்படிங்கிறது வெல்த்தா, ஹெல்த்தா, ஸ்கார்சிட்டியா, குரோத்தா? வெல்த். நல்லா பேசுமா. காமர்ஸ் கிராஜுவேட் தானே கானஸ்ரீ? வெல்த் சார். இல்ல நீங்க காமர்ஸ் கிராஜுவேட் தானே? ஆமா சார். ஏமா ஆமான்னு உள்ளே போகுது. நான் பேசுறது நல்லா சவுண்டா கேக்குதாப்பா? உங்க வீட்ல ஏதாவது டெசிபிள் செட் பண்ணி வச்சிருக்காங்களா? இவ்வளவு டெசிபிள் தான் ஒருத்தர் பேசணும் வீட்டுக்குள்ள, இதுக்கு மேல பேசிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா? கொஞ்சம் சத்தமா பேசுங்க. எப்போதா தானே பேசுறீங்க. ஓகே, இல்ல உங்க சுபாவமே அவ்வளவுதானா? சரி, ஓகேப்பா, மீட் பண்ணிக்கலாம். அப்ப தேசிய வருமானம் அப்படிங்கிறது அடுத்து how many methods are there, முறைகள் என்னன்னு பார்க்க போறோம். நபர்கள் பார்த்தாச்சு, அடுத்து முறைகள் பார்க்க போறோம். முறைகள். ஸோ முறைகள் அப்படின்னு சொல்லும்போது இது மூன்று முறைகள்ல இது கணக்கிடப்படும். எந்தெந்த முறைகளில் கணக்கிடப்படும் அப்படின்னு கேட்டா, ஒன்று வந்து ப்ரொடக்ஷன் மெத்தட், உற்பத்தி முறை. உற்பத்தி முறை. இரண்டாவது அப்படிங்கிறது வந்து இன்கம் மெத்தட், வருமான முறை. மூன்று வந்து எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட், செலவின முறை. இதுல நம்ம எதை இந்தியா எடுத்துக்கிறது இல்லைன்னு சொல்லி கேட்பான். எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம எடுத்துக்கிறது இல்லை தேசிய வருமானம் கணக்கிடும் போது. while estimating national income we do not consider expenditure method in India. இந்தியாவில் தேசிய வருமானம் கணக்கிடும் போது எந்த முறை பின்பற்றப்படுவதில்லை அப்படின்னு கேட்டா செலவின முறை. அப்ப எத்தனை முறைகள் இருக்கு? தூக்கம் அப்படியே கண்ணு சொக்குது. யாருக்கு? இல்லையா? இல்ல சொல்லுப்பா இலக்கியா. உற்பத்தி முறை, வருமான முறை, செலவின முறை. அதுல எதை நம்ம கன்சிடர் பண்றது இல்ல? செலவின முறை எங்க கன்சிடர் பண்றது இல்ல? இந்தியாவில் கன்சிடர் பண்றது இல்ல அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். முக்கியமானது நேஷனல் இன்கம். இதுல சில டெர்மினாலஜிலாம் இருக்கும், நான் உங்களுக்கு போர்டில் சொல்லித்தரேன். டெர்மினாலஜி என்னென்ன டெர்மினாலஜி தெரிஞ்சுக்கணும் எழுதிக்கிறங்க. ஃபர்ஸ்ட் என்என்பி, இதோட ஃபார்முலா என்ன? என்என்பி அப்படிங்கிறது ஃபார்முலா என்ன? அதுக்கப்புறம் என்டிபி அப்படிங்கிறதோட ஃபார்முலா என்ன? நேஷனல் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இது ரொம்ப முக்கியம். என்என்பி, என்டிபி. ஸோ அதுக்கப்புறம் ஜிஎன்பி, ஜிடிபி, கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். ரெண்டுமே. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், இதோட ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பெர் கேபிட்டா, தலா வருமானம். பெர் கேபிட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய தலா வருமானம். இந்த தலா வருமானம் அப்படின்னு சொன்னாவே புரிஞ்சுக்கணும். இதுதான் முக்கியமான கேள்வி, அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. தலா வருமானம்னாவே டோட்டல் நேஷனல் இன்கம் டோட்டல் பாப்புலேஷனால வகுக்கு கிடைக்குது. டோட்டல் நேஷனல் பாப்புலேஷன் டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன், டோட்டல் இன்கம் டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன். மொத்த வருமானம் டிவைடட் பை மொத்த அந்தமாக இருக்கக்கூடிய மக்கள் தொகை வகுக்க கிடைச்சதுன்னா தலா வருமானம் அப்படிங்கிறது கிடைச்சிடும். இது எல்லாமே முக்கியமான காரணம். ஒரு நாடு முன்னேறி இருக்கா அல்லது முன்னேறலையா அப்படிங்கிறத எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம்னா, அந்த நாட்டினுடைய தேசிய வருமானத்தை வச்சு, அந்த நாட்டினுடைய பெர் கேபிட்டா வச்சு, அந்த நாட்டினுடைய ஜிடிபி வச்சு. இப்ப நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும், உலக பொருளாதார நாடுகள்ல இந்தியா வந்து 4வது இடத்துக்கு முன்னேறி இருக்கு. டாப் 5ல இருக்கக்கூடிய 5 நாடுகள்ல ஃபர்ஸ்ட் அமெரிக்கா எழுதலாம். டாப் 5ல இருக்கக்கூடிய 5 நாடுகள், டாப் 5 அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய 5 நாடுகள் அப்படிங்கிறதுல முதலிடத்துல இருக்கிறது அமெரிக்கா, USA. 2வது இடத்துல இருக்கிறது சீனா. 3வது இடத்துல இருக்கிறது ஜெர்மனி. 4வது இடத்துல இருக்கிறதா இந்தியா. 5வது இடத்துல இருக்கிறது ஜப்பான். 5 நாடுகள் பொருளாதாரத்துல வளர்ந்து இருக்கக்கூடிய முதல் 5 நாடுகள் அப்படிங்கிறது. நம்ம ஜப்பானை பின்னுக்கு தள்ளி 4வது இடத்துக்கு முன்னேறி இருக்கோம். அப்ப சைனா தான், US தான் ஃபர்ஸ்ட், சைனா தான் செகண்ட், ஜெர்மனி தான் தேர்டு, 4th ஒன் நம்ம இந்தியா அண்ட் 5th ஒன் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். ஆனா நம்ம ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கோங்க, 2047க்குள்ள நம்ம 3வது இடத்துக்கு முன்னேறணும்னு சொல்லி. 2047
சரியா? அந்த 2047 அப்படிங்கிறது நம்முடைய 100வது சுதந்திர தினம். ஏன்னா 1947 சுதந்திரம் வாங்கணும். அப்போ 2047ங்கிறது 100th இயர். அப்போ 100th இயரில் நம்ம 3வது இடத்துக்கு முன்னேறணும், டாப் 3ல வந்துடணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு வச்சுருக்கோம் விஷன். அந்த மாதிரி விஷன் வச்சுருக்கிறோம். ஸோ ரொம்ப முக்கியமானது. அதுக்கு பேர் விக்ஷித் பாரத். அந்த திட்டத்துக்கு பேர் வந்து விக்ஷித் பாரத். விக்ஷித் பாரத்னா வளர்ச்சி அடைந்த இந்தியா. விக்ஷித், VIKSHITH, விக்ஷித் பாரத் அப்படின்னா டெவலப்டு இந்தியா. 2047 100th இயர் இண்டிபெண்டன்ஸ். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அதே போல கேட்பாங்க, இந்தியாவிலேயே ஜிடிபியில் பொருளாதாரத்தில் நம்பர் 1ல இருக்கக்கூடிய மாநிலம் எதுன்னு கேட்டால் நம்ம தமிழ்நாடுங்க. 9.69%. 9.69% அப்படிங்கிற அடிப்படையில் இந்தியா தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. எதில் சார் அப்படின்னா இந்தியாவில் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இந்தியாவில் இது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. சரிங்க, ஒரு நாட்டினுடைய முன்னேற்றம் எதை சார்ந்து இருக்கும் அப்படின்னு கேட்டா ரொம்ப முக்கியமானது எழுதி வச்சுங்க. தி டெவலப்மெண்ட் நேஷன் ஆர் டெவலப்மெண்ட் ஆஃப் தி நேஷன். ஒரு நாட்டினுடைய பொருளாதார முன்னேற்றம், டெவலப்மெண்ட் அண்ட் குரோத் எக்கனாமிக்ஸ்ல படிப்பாங்க. PGTRBக்கு தனி புக்கே இருக்கு, தனி அந்த மாதிரி சிலபஸ்ல இருக்கு. டெவலப்மெண்ட், ஸோ டெவலப்மெண்ட் அண்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட் எதை சார்ந்து இருக்கும். இதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாரு. அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ரோஸ்டோ. ரோஸ்டோ அப்படிங்கிறவர், ஹி இஸ் அன் அமெரிக்கன். ரோஸ்டோ, ROSTOW. ரோஸ்டோ அப்படிங்கிறவர் என்ன சொல்றாரு, ஒரு நாட்டினுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கு அடிப்படையாக தேவை இருக்கக்கூடிய 5 காரணிகள் அப்படின்னு சொல்றாரு. 1, அதாவது அனைத்து நாடுகளும் இந்த 5 கட்டங்களை கடந்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. எல்லா நாட்டுக்கும் இது பொருந்துங்க. ஒரு பொருளாதாரத்தில் முன்னேறணும் அல்லது பின்தங்கி இருக்கணும் அல்லது வந்து ஒண்ணுமே இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த 5 காரியங்களை கடந்துதான் ஆகணும். இந்த 5 காரியங்களை கடந்துதான் ஆகணும். அதுல 1 என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, இதுதான் இந்த ட்ரெடிஷனல் எக்கனாமின்னு சொல்லக்கூடிய பழமையான பொருளாதார ட்ரெடிஷனல் சொசைட்டிங்க. ட்ரெடிஷனல் சொசைட்டி அதாவது பழமையான சமுதாய அமைப்பு. பழமையான சமுதாய அமைப்பு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களெல்லாம் 18 வயசுக்கு மேலாம் படிக்க வைக்கக்கூடாது, நல்ல இடத்துல பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும், வெளியூர்களெல்லாம் போய் தங்க வைக்கக்கூடாது, அங்கே போய் வேலை செய்யக்கூடாது, இங்கே போய் செய்யக்கூடாது. அந்த மாதிரி கணவர் மட்டும் வேலைக்கு போனால் போதும், நீங்கள் எவ்வளோதான் படிச்சிருந்தாலும் வீட்டில் உட்காந்து வேலை செய்யுங்க, சரியா, நைட்டு பட்டு பிள்ளைகளை வெளியே அனுப்பக்கூடாது. இப்படி ஏகப்பட்ட தடைகள். அதாவது நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ நம்ம சமுதாய அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு சும்மா ஒரு சான்று சொல்கிறேன். ஆண் பெண் அப்படிங்கிற எப்படி பேதம் கற்பிக்கப்படுகிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்று. இப்போ ஒரு பப்ளிக் பிளேஸ்னு வச்சுக்கோங்க. ஒரு பப்ளிக் பிளேஸில் ஒரு ஃபீமேல் கேண்டிடேட் அப்படிங்கிறவங்க ஒரு சிகரெட்டு பற்ற வச்சுட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு லிக்கர் ஷாப்பில் நிற்கிறாங்க. இந்த சமுதாயம் எப்படி பார்க்கும்? 1, அதே தான் ஆண், அதே லிக்கர் ஷாப்பில் நிற்கிறாரு, இல்லை ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சமுதாயம் என்ன பார்க்கும்? ஆண் அப்படிங்கிறத ஈஸியாக கடந்து போயிடும். இல்லை சும்மா குடிகார பையன், இங்கே பாரு பொது இடத்துல வச்சு ஏதோ அப்படின்ற மாதிரி இருக்கான்னு ஜென்ரலாக சொல்லிட்டு போயிடும். அது என்ன, எல்லாம் அந்த சமுதாயமே அப்படி தான் இருக்குது. இதுவே ஒரு லேடி வந்து பார்த்தீங்கன்னா, ஐயோ காலம் கெட்டு போச்சு, கலிகாலம் ஆகிப்போச்சு, சரியா, இன்னும் மேலே போய் வேறு வேறு பட்டம்லாம் அந்த பொண்ணுக்கு கொடுத்துருவாங்க, வேறு வேறு பட்டம்லாம். அதாவது இந்த சமுதாயம் எப்படி பார்க்குதுன்னா, ஒரு ஆண் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து உடலுக்கு கேடாக மட்டும் பார்க்குது. உடலுக்கு கேடு, ஏதோ மது அருந்துதல்ன்றது உடலுக்கு, ஸோ ஸ்மாக் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா உடலுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தனிப்பட்ட முறையில் ஆணை கடந்து போயிடுது. ஆனால் பெண் அப்படின்னு சொன்னால் அவங்கள வெவ்வேறு பட்டம் கட்டி அது வந்து அந்த சமுதாய கேடாவே பார்த்துடுறாங்க. ஆமாம் தானே? ஒரு சமுதாய கேடா, ஐயோ இங்கே பாரு பஜாரி, இல்லை ஏதோ சம்திங் வேறு வேறு வார்த்தைகள்லாம் போட்டு பண்ணிடுவாங்க. ஆனால் ரெண்டுமே ஒரே ஹியூமன் பீங் தானே, ரெண்டுமே ஒரே ஹியூமன் பீங் தான், ஒரே மனுஷி தான். ஆனால் அந்த சமுதாயம் எப்படி பார்க்குது பாருங்களேன். ஸோ உன்னை வந்து சமுதாய கேடா பார்க்குது, உன்னை உடல் கேடா பார்க்குது. எப்போ ரெண்டுமே சமுதாய கேடா பார்க்குதோ, எப்போ 2 பேருக்குமே இது சமுதாய கேடுன்னு நினைக்குதோ அப்போ தான் அந்த சமுதாயம் திருந்தும்.
ஸோ இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய நாடுகளில் தான் பொருளாதாரம் முன்னேறது இல்லைங்க. இன்னைக்கு ஏன் அமெரிக்கா ஃபர்ஸ்ட்ல இருக்குன்னு சொன்னா இதெல்லாம் கடந்து போயிருச்சு. ஆணும் பெண்ணும் சமம், ஆணும் பெண்ணும் ஒரே மாதிரி ஈக்குவல் ட்ரெஸ், ஆணும் பெண்ணும் ஒரே மாதிரியான ஆஃபீஸ், ஆணும் பெண்ணும் ஒரே மாதிரி சேலரி, ஆணும் பெண்ணும் ஒரே மாதிரியான டியூட்டி, ஆணும் பெண்ணும் ஒரே மாதிரி. ஸோ மேற்கத்திய நாடுகள்ல இருந்து சில விஷயங்களை நல்ல விஷயங்களை கற்றுக்கலாம். நம்ம ஊர்ல சாரின்றது நல்ல விஷயம் தான். நம்ம ஊர்ல ஆண் பெண் அப்படிங்கிறது வந்து ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அடிமையாக்க கூடாது. ஆணுக்கு ஒரு நீதி பெண்ணுக்கு ஒரு நீதியா இருக்கக்கூடாது. அது இன்ஜஸ்டிஸ். ஒரு ஆண் செத்துட்டா பெண்ணை கொண்டு போய் எரிச்சிடுறீங்க. அதே ஒரு பெண் இறந்துட்டா ஆண் திரும்ப கல்யாணம் பண்ணிக்கிறார். அது பாலிகாபி மேரேஜ். இது இன்ஜஸ்டிஸ். இதுதான் சொல்றாங்க பிளைண்ட் அட்ஹரன்ஸ். கண்மூடி பழக்கம் எல்லாம் மண்மூடி போக வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு தான் ராஜாராம் மோகன் ராய் தேவைப்பட்டார். இதுக்கு தான் தயானந்த சரஸ்வதிக்கு தேவைப்பட்டார். இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா சீர்திருத்தவாதிகள் தேவைப்பட்டாங்க. நேஷனல் ரினைசன்ஸ், சமூக சீர்திருத்த இயக்கங்கள், தேசிய மறுமலர்ச்சி இயக்கங்கள். சரியா? நாராயணகுரு தேவைப்பட்டார், ஹன்சிராம் தேவைப்பட்டார், அம்பேத்கர் தேவைப்பட்டார், ரெட்டமலை சீனிவாசன் தேவைப்பட்டார், பெரியார் தேவைப்பட்டார், அயோத்திதாச பண்டிதர் தேவைப்பட்டார். இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமா சில விஷயங்களை எடுத்துட்டு போறாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் தேவைப்பட்டது. ஸோ முக்கியமானது ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் ராஷ்டிரோ என்ன சொல்றாரு? ஒன்று பழமையான சமுதாய அமைப்பு முறை. இன்னும் பழசையே பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. பழசையை பிடிச்சி எங்க இனத்துல யாரும் படிக்க வைக்க மாட்டோங்க, எங்க சமுதாயத்தில் யாரும் படிக்க வைக்க மாட்டோம், எங்க சமுதாயத்தில் எப்படிதான், எங்க சமுதாயத்தில் எப்படிதான், எங்க சமுதாயத்தில் எப்படிதான் சொல்லிட்டு பழமைவாதத்தையே பேசிட்டு இருக்கிறாங்க. பழமைவாதம் அப்படிங்கிறத பேசிட்டே இருக்காங்க. ரெண்டு என்ன சார் அப்படின்னு சொன்னா மாறும் நிலையில் உள்ள சமுதாய நிலை. சரியா? டு பி சேஞ்ச்டு சோசியல் ஸ்டேட்டஸ். இப்ப சில மாறிக்கிட்டு வராங்க. பரவாயில்லைங்க, எங்க சமுதாயத்திலே இவங்க தாங்க பட்டதாரி, எங்க சமுதாயத்திலே இவங்க தாங்க ஃபர்ஸ்ட் அதிகாரி. அப்ப மாறிட்டு வருது. ரெண்டாவது அது வந்து ரோஸ்டோ சொல்றது. இந்த ரோஸ்டோ அப்படிங்கிறவர் 5 நிலைகள் சொல்றாரு. எந்த ஒரு நாடாக இருந்தாலும் இந்த 5 விஷயத்தை கடந்தா வரணும். மூன்றாவது விஷயம் பொருளாதார, அதாவது எக்கனாமிக் அட்வான்ஸ்டு ஸ்டேட்டஸ், மேலெழு நிலை, அந்த ஃபார்வர்டு ஸ்டேட்டஸ், மேலெழு நிலை அப்படின்னு சொல்றாரு. ஒன்று பழமைவாதத்தை பேசிட்டு இருக்கிறது, ஒன்று ரெண்டாவது மாறிட்டு வருது, மூன்றாவது முன்னேறிட்டு வருது. மேலெழு நிலை. மேலெழு அப்படின்னு சொன்னா என்ஹான்ஸ்டு, இம்ப்ரூவ்டு, அந்த மாதிரி. நான்காவது நிலை, நான்காவது அப்படின்றது வந்து முயற்சி அப்படிங்கிறது எஃபோர்ட் போடுறாங்க. அஞ்சாவது நிலை இதுதான். சரியா? மேக்ரோ கன்சம்ஷன் லெவல் அப்படின்னா பேரளவு நுகர்ச்சி. இந்த 5 அப்படிங்கிற விஷயத்த எந்த ஒரு நாடாக இருந்தாலும் அதை கடந்துதான் வரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சில விஷயங்கள் இது ரொம்ப முக்கியமானது. இப்போ நான் பேச போறது எக்கனாமிக், அந்த மாதிரி குரோத்னா என்ன, எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னா என்ன, இந்த 2 முக்கியமான டிஸ்டிங்விஷன் மெயின்ஸ்ல கேட்பாங்க. இது பிஜிடிஆர்பிக்கு 2 யூனிட் இருக்கு. பிஜிடிஆர்பிக்கு 2 யூனிட்டா இருக்கு. நமக்கு யூபிஎஸ்சிக்கு, டிஎன்பிஎஸ்சிக்கு, பேங்குக்கு, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பிக்கு இதை டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும். எக்கனாமிக் குரோத்னா என்ன, டெவலப்மெண்ட்னா என்ன நல்லா புரிஞ்சுக்கணுங்க. குரோத் அப்படின்னு சொன்னா இப்ப எடுத்துக்காட்டுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஸ்டாப் ஆயிரும். ஆனா டெவலப்மெண்ட்ங்கிறது இருந்துட்டே இருக்கும். இப்போ வளர்ச்சின்றவங்கள, இப்போ என்னோட வளர்ச்சிங்கிறது என்னுடைய வளர்ச்சிங்கிறது அதிகபட்சம் ஒரு மனுஷன் 6 அடி அல்லது 8 அடிக்குள்ள இருப்பான். அப்படித்தானே? ஒரு 6 அடியில இருந்து 8 அடிக்குள்ள இருப்பான். 10 அடி 20 அடிலாம் பார்த்துருக்கீங்களா மனுஷனை? உலகிலேயே உயரமான மனுஷனா கூட எத்தனை அடின்னு செக் பண்ணிக்கோங்க. 20 அடிலாம் இருக்க வாய்ப்பே இல்லை. 20 அடி அப்படின்னு. அப்போ வளர்ச்சிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஸ்டாப் ஆயிருமா? ஆனால் டெவலப்மெண்ட்ன்றது இட் வில் பி கோயிங் ஆன். அது இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த எசன்ஸை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த எசன்ஸ் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்குங்க. எழுதுங்க. முதல்ல அப்படியே 2 டிஸ்டிங்விஷ் பண்ணிக்கங்க. ஒன்று growth, இன்னொன்று டெவலப்மெண்ட். எக்கனாமிக் growth, எக்கனாமிக் டெவலப்மெண்ட். அதுக்கான டிஸ்டிங்விஷன் பார்ப்போம். எக்கனாமிக் growthனா என்ன, எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னா என்ன? எக்கனாமிக் growthனா என்ன, எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னா என்ன? இந்த எக்கனாமிக் growth அப்படிங்கிறது வந்து இது வந்து யாருடைய பிரச்சனை அப்படின்னு சொன்னா வளர்ந்த நாடுகளுடைய பிரச்சனைகளை கையாளுகிறது. இட் டீல்ஸ் டெவலப்டு நேஷன்ஸ். இந்த பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிற அடிப்படையில் growth அப்படின்னு சொன்னா வளர்ந்த நாடுகளின் பொருளாதார பிரச்சனைகளை கையாளுகிறது. இட் டீல்ஸ் டெவலப்டு நேஷன்ஸ். இது முன்னேற்றம் அப்படின்னு சொன்னா டெவலப்மெண்ட்ன்றது வளரும் நாடுகள், அதாவது குரோவிங் நேஷன்ஸ், அவங்கள டீல் பண்ணுது. இது வளர்ந்த, இது வளரும். இது வந்து டெவலப்டு, இது டெவலப்பிங். அப்ப கான்செப்டை விளங்கிக்கணும். சரி,
இது என்ன சார் அப்படின்னு சொன்னா செல்வந்த நாடுகளுடன் தொடர்புடையது. குரோத்னா செல்வந்த நாடுகள் அப்படின்னா வெல்தி நேஷன்ஸ். வெல்தி நேஷன்ஸ் செல்வந்த நாடுகளுடன் தொடர்புடையது. இட் கனெக்ட்ஸ் வித் வெல்தி நேஷன்ஸ். செல்வந்த நாடுகளுடன் தொடர்புடையது. இது வந்து பின்தங்கிய நாடுகள் அப்படிங்கிறது வந்து அன்டெவலப்டு ஆர் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் டெவலப்டு அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். பின்தங்கிய நாடுகள். இது வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் ப்ரொடக்ஷன். குரோத் அப்படின்னாவே லார்ஜ் நம்பர் ஆஃப் ப்ரொடக்ஷன், அதிக அளவு உற்பத்தி. லார்ஜ் நம்பர் ஆஃப் ப்ரொடக்ஷன், அதிக அளவு உற்பத்தி. ஸோ இது வந்து அதிக அளவு உற்பத்தி தான். ஆனால் என்ன சொல்லுவாங்க முக்கியமாக வந்து பண்ணால் பொருட்களின் வகை மாறுகிறது. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் குட்ஸு. ப்ரொடக்ஷன் இஸ் மோர் பட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குட்ஸு. அதிக அளவு உற்பத்தி தான், ஆனால் பொருட்களுடைய வகை மாறுகிறது. ஸோ இது வந்து குவான்டிட்டி பேஸ்டு. குரோத்ன்றது வந்து குவான்டிட்டி பேஸ்டு, எண்ணிக்கையிலானது. குவான்டிட்டி பேஸ்டுன்னு சொல்லப்பட எண்ணிக்கையிலானது. அப்படி கேட்டால் நீங்கள் எண்ணிக்கையிலானதுன்னா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அக்கார்டிங் டு தலா வருமானம் அப்படி வேணா போட்டுக்கலாம். பெர் கேபிட்டா பேஸ்டு தலா வருமானம். தலா வருமானம் என்ன சொன்னேன் அஸ்மிதா திருநெல்வேலி? எக்ஸாக்ட்லி கரெக்ட். டோட்டல் நேஷனல் இன்கம் டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன். மொத்த வருமானத்தை ஒரு நாட்டினுடைய மொத்த மக்கள் தொகையால் வகுக்க கிடைச்சிட்டோம்னா அது தலா வருமானம் இருக்கும். தலா வருமானம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது முக்கியமானது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி இது குறுகிய எல்லையோடது. இது குறுகிய எல்லை, ஷார்ட் அந்தமாக இருக்கக்கூடிய ஸ்கோப்பு தான், அல்லது இது ஷார்ட் தான். இது ஷார்ட், குறுகிய எல்லை. இது விரிவு, விரிவானவை, எக்ஸ்பான்ஷன். இது நேரம், இது வந்து பிராடு அப்படி எடுத்துக்கலாம். ஸோ இது என்ன பண்ணுவாங்க, குரோத் அப்படின்னு சொன்னால் தரத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இம்பார்ட்டன்ஸ் கிவன் டு ஆர் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது எதுக்கு கொடுப்பாங்கன்னா குவாலிட்டிக்கு. இதில் வளர்ச்சி அடைந்ததில் இங்கே குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து இங்கே குவான்டிட்டி. இங்கே குவான்டிட்டி, ஆமாம் குவான்டிட்டினா அளவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதனால தான் நம்ம நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரின் குட்ஸ்னு ஒரு வார்த்தை பேசுகிறாங்க தெரியுமா? ஏன்னா அங்கே வந்து தரமாக இருக்கும். ஃபாரின் குட்ஸ் அப்படின்னு சொன்னாவே தரமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபாரின் குட்ஸ் அப்படின்னு சொன்னாவே தரமாக இருக்கும். ஃபாரின் குட்ஸ் அப்படின்னாவே தரமாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் முக்கியமானது. வளர்ச்சினா என்ன ப்ளஸ் இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள்லாம் நல்லா புரிஞ்சுக்கிறணும். அப்போ உற்பத்தி அப்படிங்கிறது என்னென்னு படிச்சோமா? பேசுங்க, எழுதுங்க. அந்த உற்பத்தியில் நான் சொல்ல மறந்த ஒரே ஒரு பாயிண்ட்டு அதை எழுதி வச்சுங்க. உற்பத்தி காரணிகள் என்னென்னப்பா பார்த்தோம்? லேண்டு, லேபரு, கேபிட்டலு, என்டர்பிரனர். உற்பத்தியோட வகைகள் போட்டுங்க. டைப்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ டைப்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டைப்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ டைப்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் பிரைமரி, 2 செகண்டரி. பிரைமரினா முதன்மை நிலை உற்பத்தி. பிரைமரினாவே முதன்மை நிலை உற்பத்தி. 2 செகண்டரி, இரண்டாம் நிலை உற்பத்தி. செகண்டரி, இரண்டாம் நிலை உற்பத்தி. 3 மூன்றாம் நிலை அப்படிங்கிறது தான் வந்து சர்வீஸ் ஆர் டெரிஷரின்னு சொல்லுவாங்க. டெரிஷரி, TERRISERY, டெரிஷரி செக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க.